Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ஒரு செலக்டட் காலம் வந்து நம்ம ஹைலைட் பண்ண போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து கிளிக் பண்றேன். நம்மகிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்மள்ட்ட ஒரு ஸ்மால் டேட்டா செட் இருக்கு. இப்போ நான் என்னோட கர்சரை வந்து எங்க நான் செலக்ட் பண்றேனோ அந்த ஸ்பெசிபிக் காலம் மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னாக்க ஒரு செலக்டட் ரோவை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். VBA மேக்ரோ ஹெல்ப் யூஸ் பண்ணி. இப்போ வந்து நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இப்படி கிளிக் பண்றேன். நான் எந்த செல்லுல கிளிக் பண்றேனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பெசிபிக் காலம் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணுது இந்த வித்தின் ஏ ஏரியாக்குள்ள. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி VBAல வந்து இந்த மவுஸ் ஆக்ஷன் இப்ப நம்ம கிளிக் பண்ண உடனே ஈவென்ட் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் VBAல ஒரு 2 லைன்ஸ்ல கோடு வந்து நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ இதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நான் இங்க கிளியர் கொடுத்துக்கிறேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. என்டையர் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க கண்டிஷனல் ஃபார்மேட் இருக்கீங்களா, இங்க வந்து கிளியர் ரூல்ல வந்து கிளியர் ரூல் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி Alt F11 பிரஸ் பண்ணி என்னோட விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு நான் போயிடுறேன். இங்க இருக்கிற கோடை வந்து நான் டெலீட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப டெலீட் கொடுத்துட்டு என்னோட எக்ஸலுக்கு வந்துடுறேன். இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இப்ப A1 செல்லுல வந்து நம்ம ரெஃபரன்ஸ் நம்பர் இப்ப வந்து காலம் நம்பர் நான் வந்து இங்க அசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 நம்ம அசைன் பண்ணிருக்கோம் A1ல. இப்ப எனக்கு வந்து என்ன நான் இங்க பண்ண போறோம் அப்படின்னாக்க இப்ப நார்மலா காலம் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல வந்து நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்பெசிபிக் ஏரியாவை மட்டும் நான் செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? இந்த பாட்டம்ல எம்டி ரோஸ் இருக்கும், ஒரு 4 எம்டி ரோஸ், அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து நியூ ரூல் கொடுத்துருங்க. நியூ ரூல் கொடுத்துட்டு இங்க வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் a formula to determine which cells to format. ஓகேங்களா? இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல வந்து சோர்ஸ்ல நான் கிளிக் பண்றேன். சோர்ஸ்ல என்ன நான் இங்க ஈக்குவல் பண்ண போறேன் அப்படின்னாக்க என்னோட A1 செல் இருக்கு இல்லைங்களா, இதை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு காலம் ஃபங்க்ஷன் வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். காலம் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க நமக்கு அந்த ஸ்பெசிபிக் காலம் நம்பரை வந்து நமக்கு அங்க ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ற அந்த காலம் நம்பரையும் A1ல இருக்கிற காலம் நம்பரையும் ஈக்குவலான்னு செக் பண்ணி பார்த்து அந்த காலமும் வந்து நம்ம ஹைலைட் பண்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். நான் ஈக்குவல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், ஃபார்மேட்ல போயிட்டு கலர் அசைன் பண்ண போறேன். ஃபில்ல போயிட்டு செல் கலர் வந்து ரெட் அசைன் பண்ணிக்கிறேன். தென் ஃபாண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் போல்ட் பண்ணிக்கிறேன் ஃபாண்ட். அதே மாதிரி கலர் வந்து ஒயிட்ல அசைன் பண்ணிக்கிறேன். ரெட்டுக்கு வந்து செல் கலர் ரெட்டா இருக்கும்போது நம்ம ஒயிட் கொடுத்தோம்னா அட்ராக்டிவா இருக்கும் ஃபாண்ட். ஸோ நான் இங்க கொடுத்துட்டு ஓகே பண்றேன். இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நான் இந்த A1ன்ற செல்ல வந்து நான் 9 சொல்லி நாங்க கொடுத்தனாக்க எனக்கு அந்த 9th காலம் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஹைலைட் ஆயிருக்கிறது வந்து 9th காலம். சோ இப்போ நான் இங்க 10ன்னு சொல்லிட்டு நான் இங்க அசைன் பண்ண அப்படின்னாக்க A1 செல்லுல எனக்கு 10th காலம் வந்து எனக்கு ஹைலைட் ஆகுது. இது எப்படி ஹைலைட் ஆகுதுன்னா எனக்கு பாட்டம்ல இருக்கிற அந்த எம்டி ரோஸையும் சேர்த்து தான் நமக்கு ஹைலைட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இப்ப நாங்க 1ன்னு சொல்லி கொடுத்தோம்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க எனக்கு இங்க கிளிக் பண்ணாலே எனக்கு வந்து ஹைலைட் ஆகணும், ஈவெண்ட் நடக்கணும். இங்க வந்து இப்ப நம்ம காலம் நம்பரை வந்து இங்க மேனுவலா நம்ம அசைன் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. பட் எனக்கு வந்து இங்க மவுஸை கிளிக் பண்ணாலே எனக்கு அந்த செல்ல கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்பெசிபிக் காலம் வந்து ஹைலைட் ஆகணும். ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்றேன், என்னோட விசுவல் பேசிக் அப்ளிகேஷன் போறேன். Alt F11 கொடுத்து நான் விசுவல் பேசிக் அப்ளிகேஷன் வந்துடுறேன். இப்போ நம்ம ஷீட் 1ல தான் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ ஷீட் 1 வந்து நான் இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டிக்ளரேஷன் இருக்குங்களா, இங்க வந்து நான் கிளிக் பண்ணிட்டு ஒர்க் ஷீட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நமக்கு அந்த ஈவெண்ட்டுக்கான கோடு இருக்கும். ஒர்க் ஷீட்டை செலக்ஷன் பண்ணும்போது நமக்கு அங்க வந்து சம் ஆக்ஷன் ஈவெண்ட் நடக்கணும். அதுக்காக வந்து நமக்கு டிஃபால்ட்டா அங்க வந்து
ஒரு 2 லைன்ல கோட் இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இங்க வந்து ஒரு கண்டிஷன் if not intersect target comma range. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து A4 ல இருந்து நமக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. சோ A4 நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்க A4 ல இருந்து டேட்டா இருக்கு. இங்க வந்து ஓகே கொடுக்குறேன். இங்க வந்து பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து இங்க A5 ல இருந்து நானு K15 வரைக்கும் நாங்க அசைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப ரேஞ்ச் ஆஃப் A5 ல இருந்து K15 வரைக்கும் நானு ரேஞ்ச் அசைன் பண்ணிக்கிறேன். is nothing then இங்க வந்து பிராக்கெட் ஒன் மோர் டைம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து worksheets sheet 1 dot range of A1 செல்லில் இருக்கிற அந்த காலம் நம்பர் நான் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டாட் வேல்யூ ஈக்குவல் டு டார்கெட் டாட் காலம் கொடுக்குறேன். நம்ம ப்ரீவியஸா ரோ ஹைலைட் பண்ணும்போது ரோன்னு கொடுத்துருப்போம். இங்க வந்து இப்ப நம்ம காலம் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்ப நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப இதை ஃபைல சேவ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து போயிட்டு இப்ப நான் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இங்க நமக்கு பக் வருது. அது என்னன்னாக்க end if பண்ணணும். if ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம end பண்ணாம விட்டுருக்கோம். end if நான் இங்க கொடுத்துக்கிறேன். இப்ப நீங்க இந்த கோடை வந்து சேவ் பண்ணிட்டு அங்க போயிட்டு நீங்க கிளிக் பண்ணுங்க, ஈவென்ட் நடக்கும். இப்ப நாங்க பாருங்க இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த காலம் ஹைலைட் ஆகுது. இப்ப இதுல ஹைலைட் ஆகிற காலம் பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருக்க அந்த எம்டி ரோஸையும் சேர்த்தா நமக்கு ஹைலைட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு இந்த எம்டி ரோஸ்லாம் வந்து ஹைலைட் ஆகுதுல, டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணா போதும் இந்த ஏரியாவில். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், அகைன் வந்து என்னோட கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு நான் ஒரு கண்டிஷன் நான் வந்து பாஸ் பண்ண போறேன். இங்க வந்து போயிட்டு மேனேஜ் ரூல் கொடுங்க. இதுல டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து நீங்க இதுல இன்னொன்னு வந்து என்னன்னாக்க இங்க வந்து நீங்க சப்போஸ் நீங்க இங்க சோர்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் டேபிள் எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னாக்க நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம், எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க நார்மலா ரேஞ்ச் வந்து நம்ம எப்படி வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல நான் டபுள் கிளிக் பண்றேன். இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் கொடுக்க போறேன். அது என்ன அப்படின்னாக்க அண்ட் A5 இருக்கு இல்லைங்களா, A5ங்கிறது இந்த டேட்டுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க A5ன்ற அந்த செல்லுல ஸ்டார்ட் ஆகி எனக்கு அந்த காலம்ல வந்து நாட் ஈக்குவல் டு பிளாங்கா இருந்ததுனாக்க எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகணும். அதர்வைஸ் எனக்கு வந்து இங்க ஹைலைட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் இதை என்ன பண்றேன், ஓகே பண்ணிடுறேன், அப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பாட்டம்ல வந்து இங்க எம்டியா இருந்ததுன்னா எனக்கு வந்து அது ஹைலைட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நான் ஏதாவது வேல்யூ என்ட்ரி பண்றேன் அப்படின்னா எனக்கு அங்க ஹைலைட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்க வேல்யூ எதுவுமே இல்லாம பிளாங்கா இருந்தது அப்படின்னாக்க எனக்கு அது வந்து ஹைலைட் ஆகாது. இப்போ நான் இங்க கிளிக் பண்றேன் பாருங்க, இந்த டேட்டா செட் இருக்கிற ஏரியா மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ரோ வந்து இதே மாதிரி கான்செப்ட்லயே நம்ம பார்த்துருப்போம். இப்போ நீங்க இங்க டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காலம் நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அந்த A1 செல்லுல. இங்க கிளிக் பண்ண ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.